ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பிரியல் இல்லங்களிலிருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் புலாவ். அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 15 to 20 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். தேவையான இன்க்ரீடியன்ட் ரொம்ப ரொம்ப கம்மி, டேஸ்டியாக இருக்கும். நல்ல கம்மியான எண்ணெயில் சுவையான ஒயிட் ரைஸ் புலாவ் செய்யலாம். சண்டே ஆனால் லஞ்சுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்காமல் இதை டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நமக்கு தேவையானது 1/4 கப் நான் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். அது ஊற்றிட்டு 2 மீடியம் சைஸ் ஆனியனை நான் சாப் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு பட்டை போட்டிருக்கேன், 2 மராட்டி மொக்கு, 4 கிராம்பு, ஒரே ஒரு பிஞ்ச் ஜாவித்ரி போட்டிருக்கேன். அடுத்து 3 ஏலக்காய் போட்டிருக்கேன். இதுக்கு நம்ம கரம் மசாலா, மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்த உடனே நான் குட்டி குட்டியாக காரமான மிளகா சேர்த்துருக்கேன். குட்டினால் நான் 9 மிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்தால் 4 சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. புதினாவும் அதே ரேஷியோவில் சேர்த்துக்கோங்க. நான் இந்த வெங்காயம் வதக்கிறதுக்கு முன்னாடியே அரிசியை ஊற வச்சுட்டேன். கரெக்டாக 15 நிமிஷத்தில் நீங்கள் அந்த தண்ணியை வடித்து எடுத்துடணும். வடித்து எடுத்துகிட்டு வச்சிடணும். இல்லைன்னா குழஞ்சி போயிடும். கரெக்டாக 15 நிமிஷத்தில் வடிச்சிங்கன்னா நம்மகிட்ட பொழுன்னு வரும். நல்லா வதக்கின உடனே 3 டீஸ்பூன் நம்ம வீட்டில் எப்போயுமே யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இது நான் 50 கிராம் பூண்டு 50 கிராம் இஞ்சி தான் எடுத்து போட்டிருக்கேன். அதில் நான் 3 டீஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி 2 நிமிஷம் வதங்கினோன்னா பச்சை வாடை போயிடும். பச்சை வாடை போனோன்னா நமக்கு இஞ்சி பூண்டு தான் இதுக்கு ஃப்ளேவர். அதனால நம்ம க்ளோஸ் பண்ணி இதை வதக்கணும். அதப்போ க்ளோஸ் பண்ண உடனே சிம்மில் வச்சுருங்க. 2 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு தேவையான கல் உப்பு போட்டுக்கோங்க. நான் மெஷர்மெண்ட் படி பார்த்தா 2 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு நான் 400 கிராம் அரிசிக்கு 500 கிராம் சிக்கன் வாங்கியிருக்கேன். தோல் மட்டும் உரித்து போனோடு இருக்கிற சிக்கன் தான் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி சைஸில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா வதக்குங்க. வதக்கின உடனே அது லைட்டாக தண்ணி வர மாதிரி இருக்கும். வந்த உடனே 1/4 டம்ளர் தயிர் ஊற்றிருக்கேன். இதுக்கு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்டே தயிர் தான். அப்போ தான் நம்ம ரைஸ் ரொம்ப ஒயிட்டாக வரும். இந்த தயிரை ஊற்றிட்டு நல்லா கிண்டுங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டுங்க. கிண்டி முடித்த உடனே நம்ம 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணிடுறோம். சைடெல்லாம் புகை வரும். அப்போ திறந்து பார்த்துட்டு லோ ஃப்ளேம் பண்ணி திருப்பி மூடிடுங்க 10 மினிட்ஸுக்கு. 10 மினிட்ஸ்க்கு மூடினீங்கன்னா சிக்கனில் இருக்கிறதும் தயிரில் இருக்கிற தண்ணியும் தனியாக வரும். தனியாக வந்தோடனே அதை கிண்டி பார்த்துட்டு எவ்வளோ தண்ணி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் 5 மினிட்ஸ் to 3 மினிட்ஸ் நீங்கள் சிம்மிலே வச்சு க்ளோஸ் பண்ணி வேக விடுங்க. இதுலேயே நம்ம சிக்கன் 3/4 வெந்துடும். வெந்த உடனே இதை லைட்டாக சுற்றி எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா. எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம இந்த கப்பில் தான் அளவு எடுத்திருக்கோம் அரிசி. அதனால இதுக்கு 1க்கு 1.5 ரேஷியோவில் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி ஹை ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நுரைச்சி வரும் பார்த்தீங்களா. அப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை வடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, தண்ணி இல்லாமல். அந்த அரிசியை இதில் அப்படியே சாரல் மலை மாதிரி தூவி விடுங்க. தூவி விடும் போது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஜென்டிலாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு உப்பு தேவையா உரப்பு தேவையான்னு பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் கடைசியில் தான் மூடும் போது தான் எலுமிச்சம்பழம் 1/2 மூடி எலுமிச்சம்பழம் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எல்லாமே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு நான் மெஷர்மெண்ட் போட்டதில். அதனால இப்போ லைட்டாக பபிள்ஸ் சுற்றி வருது பார்த்தீங்களா. அப்போ லோ ஃப்ளேமில் மூடி வச்சுருங்க 5 மினிட்ஸ். மூடி வச்சோன்னே ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா டக்கு கொதிக்கும். அப்போ இப்போ நம்ம சிக்கன் வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. சிக்கன் 3/4 பாகம் கரெக்டாக வெந்திருக்கு. இங்கே பார்த்தீங்களா. வெந்த உடனே இப்போ நம்ம
லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் பிரியாணி, ஹை ஃப்ளேம் நமக்கு வேண்டாம். இப்போ இந்த அரிசியும் தண்ணியும் தண்ணி ஈக்குவல் ரேஷியோவாக இருக்கணும். மேலேயும் இருக்கக்கூடாது, கீழேயும் இருக்கக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். இங்கே பார்த்தீங்களா? அப்போ நம்ம அரிசி தூக்கும்போது லைட்டாக வெயிட்டாக இருக்கும். இப்படி நம்ம நல்லா பரப்பி விட்டுட்டு நமக்கு ஃப்ளேவருக்காண்டி 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூளை நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதை பார்த்தீங்களா? இது மாதிரி சாரல் மலை மாதிரி தூவி விட்டுருங்க. இதுக்கடுத்து 1/4 டீஸ்பூன் கீ சேர்த்துக்கிறேன். கீ சேர்த்திங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். இந்த ஸ்டெப் வேணுனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணிவிட்டு சமமாக வச்சு நம்ம இன்றைக்கி ரொம்ப பாத்திரம் லைட் வெயிட்டில் தான் செஞ்சுருக்கோம். குழம்பு சட்டின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதில் தான். அதனால நம்ம தோசை தவாவை வச்சுக்கணும். நம்ம எப்பயுமே பிரியாணியோ புலாவோ நம்ம பர்னர் சின்ன பர்னர் தான் யூஸ் பண்ணணும். நான் சின்ன பர்னர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பேனில் செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா பிரியாணி, அதை தோசைக்கல் மேலே வச்சு மூடி வச்சுட்டு அந்த தோசைக்கல் சுடணும் பார்த்தீங்களா, அதுக்காண்டி நம்ம ஹை ஃப்ளேமில் 4 மினிட்ஸ் வச்சுட்டு அடுத்து லோ ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் வச்சுட்டோம். மொத்தம் 7 மினிட்ஸ் வச்சு வெயிட்டுக்காண்டி சின்ன உரையில் வச்சுருக்கோம். வச்சுட்டு ஓப்பன் பண்ணோம்னா 10 மினிட்ஸ் கழிச்சு பொழுன்னு புலாவ் ரெடி. இங்கே பாருங்கங்க, எண்ணெயும் கரெக்டாக இருக்குது. கையில் எண்ணெய் கூட ஒட்டலை. எப்படி அழகாக உதிருது. நீங்கள் கேட்பீங்க, நம்ம சட்டி ரொம்ப லைட் வெயிட்டே அடியில் பிடிச்சிருக்கான்னு. அதுக்காண்டியே உங்களுக்கு நான் கிண்டி காமிச்சிருக்கேன் பாருங்கள். அடியில் ஒட்டாமல் டேஸ்டியாக சிக்கன் பஞ்சு போல் வெந்திருக்கு பாருங்கள். இப்போ அதையும் நான் உங்களுக்கு உடச்சி காமிச்சிருப்பேன் பாருங்களேன். அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சுங்க. இதுக்கு நான் சைட் டிஷ் தக்காளி சிக்கன் செஞ்சு வச்சுருந்தேன். இது மைல்டான ஸ்பைசஸில் இருக்கும். அது கொஞ்சம் ஹெவியாக ஸ்பைசஸ் போட்டு செஞ்சு வச்சுருக்கேன். இங்கே பாருங்களேன், பஞ்சு பஞ்சாக வெந்திருக்கா. அரிசி அவ்வளோ உதிரியாக சாஃப்டாக வந்திருக்கு. நம்ம டிஸ்பிளே பவுலில் வச்சது அப்படியே உதிர்ந்து அழகாக விழுகும் பாருங்களேன். வீடியோஸில் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.